கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மத்தேயு 6வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாளும் கூட நாம் தியானிக்கும்படியாக நம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை வசனம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனம் கூட நாம் வாசித்தோம் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அன்பானவர்களே, 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு போஜனம் கொடுத்து மீதியான துணிக்கையில் 12 கூடை நிறைய கர்த்தர் ஒன்றுமில்லாத அந்த வனாந்தரத்தில், அந்த வனாந்தரமான இடத்துல அற்புதத்தை செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்தந்த நாளைக்கு அதன் பாடு போதும் என்ற வசனத்தின்படியும் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:6 படி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளைக்கு அதனதன் பாடு போதும் என்று இந்த வசனத்தை இன்றைய நாளில் நம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட ஆகையால் நாளைக்காக கவலைப்படாது இருங்கள் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம்சாமி, எங்களுக்கு எங்களுடைய அப்பா உலக பிரகாரமான எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு சாமி. எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிற சாமி. ஆண்டவரே, நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராயும் எங்களுக்கு அற்புதங்களை கிரியை செய்கிற தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏற்ற வேலை வரும் பொழுது நான் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாகவும் நன்மைகளை செய்கிற தேவனாகவும் உனக்கு ஆலோசனை கர்த்தராகவும் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அநேக அடைக்கலம் குருவிகளை பார்க்கலும் என்னுடைய கரத்தில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற ஆண்டவரை எங்களோடு கூட மகிமையாக நீர் இடைப்படுகிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.